நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்கள் கதைகளையே சொல்கின்றோம். இது யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு நான் ராஷித் மல்ஹர்டீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். வரவு செலவு திட்டம் பெரும்பான்மை பலத்துடன் நிறைவேறியது. ஜனாசா எரிப்பு முஸ்லிம் சமூகத்தின் மீதான அடக்குமுறை என்று ரவுஃப் அகீம் சபையில் காட்டம். Because this is a charade that is being carried out to satisfy some extremist elements. குழந்தையின் 3வது PCR பரிசோதனைக்கு மருத்துவர்கள் மறுத்ததாக குழந்தையின் தந்தை பகிரங்க குற்றச்சாட்டு. இவங்க அதை எரிக்கிறதுக்கு உடல்ல, அதுக்கு உண்டான வாய்ப்பையும் தரல, அவசரமா எரிக்க போட்டுட்டாங்க. உரிமைகளை மீட்டுத் தர கோரி சர்வதேச மனித உரிமை தினத்தில் ஆர்ப்பாட்டங்கள். வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்புவோருக்கான தனிமைப்படுத்தும் நாட்கள் குறைந்தது. இங்கிலாந்தில் ஃபைசர் கோவிட் தடுப்பூசி பெற்ற 2 ஒவ்வாமை. இந்தியாவின் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. இவை எமது முதன்மை செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்தின் 3/2 பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. 2021 நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் கடந்த அக்டோபர் 6 வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்ட பின்னர் அக்டோபர் 20 பிரதமரும் நிதியமைச்சருமான மஹிந்த ராஜபக்சவினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனை அடுத்து பிரதமரும் நிதியமைச்சருமான மஹிந்த ராஜபக்சவினால் 2021 நிதி ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் 2வது வாசிப்பு நாடாளுமன்றத்தில் கடந்த நவம்பர் 17 முன்வைக்கப்பட்டது. பிரதமரினால் வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டதை அடுத்து கடந்த 18 முதல் 21 வரை வரவு செலவு திட்டம் தொடர்பான 2வது வாசிப்பு மீதான விவாதம் நடைபெற்றது. தொடர்ந்தும் 2021 வரவு செலவு திட்டம் 2ஆம் வாசிப்பு 99 மேலதிக வாக்குகளால் அன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. வரவு செலவு திட்ட 2ஆம் வாசிப்புக்கு 151 வாக்குகள் ஆதரவாகவும் 52 வாக்குகள் எதிராகவும் அளிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் வரவு செலவு திட்ட குழு நிலை அமர்வு கடந்த நவம்பர் 23 முதல் இன்று வரை இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இறுதி வாக்கெடுப்பு இன்று இடம்பெற்றது. வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக 151 வாக்குகளும் எதிராக 54 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இதன்படி வரவு செலவு திட்டம் 3/2 பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. இதேவேளை சபாநாயகரினால் வழங்கப்படவுள்ள விருந்துபசாரத்தை நிறுத்தி வைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி இன்று நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய கோவிட் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் 225 உறுப்பினர்களையும் மேலும் பலரையும் விருந்துக்கு அழைத்துள்ளீர்கள். இப்போது மக்கள் உண்ண உணவில்லாமல் கஷ்டப்படுகின்றனர். இவ்வாறான நிலையில் விருந்துபசாரத்துக்கு செலவிடும் பணத்தை அவ்வாறான மக்களுக்கு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். முன்னாள் சபாநாயகர் ஈஸ்டர் தாக்குதல் சூழலில் இதனை நடத்தவில்லை. ஆகவே தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு சம்பிரதாயபூர்வமான இந்த விருந்துபசாரத்தை இடைநிறுத்துமாறு கேட்கிறேன். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் மஹிந்த அபாபேவர்தன குறித்த விடயத்தை நடத்துவது குறித்து ஆராய்ந்து பார்ப்பதாக தெரிவித்தார். ஆண்டுதோறும் டிசம்பர் 10 கொண்டாடப்படும் சர்வதேச மனித உரிமைகள் தினம் இன்றாகும். சுபிட்சமான நாடு என்ற கொள்கையின் அடிப்படையில் அனைத்து இன மக்களின் மனித உரிமைகளையும் பாதுகாத்து அவர்களின் சுபிட்சமான எதிர்காலத்தை உறுதி செய்யும் வகையில் அரசாங்கம் செயற்படும் என சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதேவேளை சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் ஏற்பாட்டில் கவனீர்ப்பு போராட்டம் நாடு தழுவிய ரீதியில் இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. அறிக்கையில் அனைத்து இனத்தவர்களுக்கும் மனித உரிமைகளை உறுதி செய்தல், உலகளாவிய ரீதியில் எழும் மனித உரிமை மீறல்களுக்கு தீர்வு காணல் மற்றும் மனித உரிமைகளை பலப்படுத்தல் ஆகியவை சர்வதேச மனித உரிமை தினத்தின் நோக்கமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பு நாடான இலங்கை மனித உரிமை கொள்கைகளை 1955 ஆண்டு ஏற்றுக்கொண்டது. நிலைபெயரான அபிவிருத்தி கொள்கையில் மனித உரிமை கொள்கை முன்னுரிமையில் உள்ளது. அரசாங்கம் என்ற வகையில் நாட்டு மக்களின் மனித உரிமைகளை பாதுகாப்பது அவசியமாகும். ஆட்சி அமைத்த ஒவ்வொரு முறையும் மனித உரிமைகளை பாதுகாத்து நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை பலப்படுத்தியுள்ளோம்.
சுபீட்சமான எதிர்காலம் என்ற கொள்கையின் கீழ் அனைத்து இன மக்களின் உரிமைகளையும் பாதுகாத்து மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவோம் என பிரதமர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதேவேளை சர்வதேச மனித உரிமைகள் தினமான இன்று வவுனியா மாவட்ட காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. காணாமல் போன தமது உறவுகளின் உண்மை நிலையினை வெளிப்படுத்த கோரி வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இன்று காலை 10:30 மணிக்கு குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டவர்கள் எங்கே, மறுக்காதே மறுக்காதே, எமது உரிமைகளை மறுக்காதே, அரசின் பொறுப்பற்ற பதிலை கண்டிக்கிறோம் என்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகளை ஏந்தியிருந்ததுடன் கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர். நான் வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் செயலாளராக உள்ளேன். இன்றைய தினம் சர்வதேச மனித உரிமைகள் தினம். ஆனால் எமது இனத்திற்கும் உறவுகளுக்கும் இழைக்கப்பட்ட அநீதிக்காக நீதி கோரித்தான் நாங்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். இதேவேளை கிளிநொச்சியிலும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டம் இன்று காலை 10 மணி அளவில் கிளிநொச்சியில் அமைந்துள்ள மாவட்ட காணாமலாக்கப்பட்டோர் உறவுகளின் சங்கத்திற்கு முன்பாக இடம்பெற்றது. வடக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினுடைய தலைவி திருமதி யோராசா கனகரஞ்சினி, இன்று சர்வதேச மனித உரிமைகள் தினம். இந்த சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை நாங்கள் பல தடவை எங்களுடைய கண்ணீருக்கூடாக வெளிக்காட்டியிருக்கின்றோம். இந்த சர்வதேச மனித உரிமைகள் தினத்திலே எங்களுடைய மனித உரிமைகள் மீறப்படுகின்றன. எங்களுக்கு இராணுவ புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தல், பாதுகாப்பு படையினரின் அச்சுறுத்தல், எங்களுடைய கவனஈர்ப்பு, எங்களுடைய உறவுகளை தேடுவதற்கான இந்த போராட்டத்துக்கான தடைகள் எங்களுக்கு நிறையவே முன்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை கல்வித்துறை முன்னேற்றத்துக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் கோவிட் நோய் தொற்றை தடையாக கொள்ள வேண்டாம் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கல்வித்துறை அதிகாரிகளிடம் பணிப்புரை விடுத்துள்ளார். கல்வி அமைச்சு மற்றும் அதன் கீழுள்ள அனைத்து ராஜாங்க அமைச்சுக்களும் எதிர்பார்க்கப்பட்ட இலக்குகளை அடைவதற்காக எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து மீளாய்வு செய்யும் வகையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றது. ஒரு தேசிய கல்விக் கொள்கையை விரைவாக உருவாக்குவதற்கு சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தில் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச தரத்துக்கு ஏற்ப தயாரிக்கப்படும் குறிப்பிட்ட குறிக்கோளுடன் கூடிய தனிப்பட்ட பாடத்திட்டத்தின் கீழ் முன்பள்ளி முதல் பட்டப்படிப்பு வரை கல்வி முறைகளை உருவாக்குவது மற்றும் ஒரு நோக்கமாகும் என்று குறிப்பிட்டார். இலக்குகளை அடைந்து கொள்ள கல்வி அமைச்சு மற்றும் அதன் கீழ் வரும் கல்வி சீர்திருத்த திறந்த பல்கலைக்கழகங்கள், தொலைக்கல்வி மேம்பாடு ராஜாங்க அமைச்சு, அறநெறி பாடசாலைகள், பிக்கு கல்வி, பிரிவினா மற்றும் பௌத்த பல்கலைக்கழகங்கள் ராஜாங்க அமைச்சு, பெண்கள் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி, முன்பள்ளி மற்றும் ஆரம்ப கல்வி பாடசாலைகள் உட்கட்டமைப்பு வசதிகள், கல்வி சேவைகள் ராஜாங்க அமைச்சு மற்றும் திறன் விருத்தி, தொழிற்கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க ராஜாங்க அமைச்சு ஆகியன முன்னெடுத்துள்ள திட்டங்களை ஜனாதிபதி தனித்தனியாக ஆராய்ந்தார். மனிதவள அபிவிருத்தி என்பது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கமாகும். நாட்டின் எதிர்கால தலைமுறையினரை உற்பத்தி திறன்மிக்க பிரஜைகளாக உருவாக்க அவர்கள் புதிய அறிவு மற்றும் திறன்களை கொண்டிருக்க வேண்டும். அதற்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள வேலை திட்டங்களுக்கு தற்போதைய நிலைமைக்கு மத்தியில் இடையூறு ஏற்படக்கூடாது என்றும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தினார். நாட்டில் பதிவாகியுள்ள கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 30,000 கடந்துள்ளது. இந்த நிலையில் கொழும்பில் முடக்கப்பட்ட தொடர்மாடி குடியிருப்புகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக இராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். மேலும் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்புபவர்களை 2வது கட்டமாக வீடுகளில் தனிமைப்படுத்துவதை தவிர்க்கவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். කුලියේ නිහි ජනසෙවන මෝදර ප්‍රදේශයේ 1000කට ආසන්න සංඛ්‍යාවක PCR පගේ එක මහල් නිවාස සංකීර්ණයකට කරවනු ලැබුවා. රන්දිය උරුනේ 1025ක් කරද්දී 40 දෙනෙක්ගේ කොවිඩ් ආසාදිතයන් වාර්තා වුණා. கொழும்பில் முடக்கப்பட்டுள்ள தொடர்மாடி குடியிருப்பு தொகுதிகளை விரைவில் விடுவிக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். இதற்கமைய தொடர்மாடி குடியிருப்புகளில் ஒரு வீட்டுக்கு ஒருவர் என்ற ரீதியில் PCR பரிசோதனைகளுக்கோ அல்லது ஆன்டிஜென் பரிசோதனைக்கோ உட்படுத்த வேண்டும். இதன் முடிவுகளுக்கு அமைய முடக்கப்பட்ட தொடர்மாடி குடியிருப்புகள் ஒவ்வொன்றாக விடுவிக்கக்கூடியதாக அமையும். மேலும் மட்டக்குழி ரந்தியவுயன, முகத்துவார மிகிஜன செவன ஆகிய தொடர்மாடி குடியிருப்புகளில் தனித்தனியாக சுமார் 1000 வரையிலான PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
ரந்திய உயன குடியிருப்பு தொகுதியில் சுமார் 1200 வரையிலான PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு 40 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். அனைத்து வீடுகளில் இருந்து ஒருவர் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளனர். இவர்களில் பாசிட்டிவ் ஆனவர்களில் ஏனைய குடும்ப அங்கத்தவர்களிடமிருந்தும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. எனவே எதிர்வரும் நாட்களில் முடக்கப்பட்டுள்ள குடியிருப்பு தொகுதிகளில் அனைவரிடமும் PCR பரிசோதனைகளை மேற்கொள்ளப்பட்டு கோவிட் தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களை விடுவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. මහල් නිවාස සහ ඒ ප්‍රදේශ අවදානම් ප්‍රදේශ හැකිතාක් දුරට මේ දින කීපෙදී කරලා ඉදිරි සතියේදී උපරිම වශයෙන් නිදහස් කිරීමට බලාපොරොත්තු වෙනවා. විදේශ රටවල් වලින් එන අයවරු ලංකාවට ආවන් පස්සේ රජයේ නිරෝධායන මධ්‍යස්ථානයක හෝ හෝටලයක පෞද්ගලික ස්ථානයක නිරෝධායන වන ක්‍රමවේදයක් තිබෙන්නේ. வெளிநாடுகளில் இருந்து நாட்டுக்கு அழைத்து வரப்படுபவர்களின் தனிமைப்படுத்தல் செயல்முறையில் மாற்றங்களை ஏற்படுத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடியுள்ளோம். தற்பொழுது வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்புவோர் முதல் 14 நாட்கள் இராணுவத்தின் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கோ அல்லது ஹோட்டல்களிலோ தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவார்கள். 14 நாட்கள் நிறைவில் PCR பரிசோதனை ஒன்று மேற்கொள்ளப்பட்டு பாசிட்டிவ் ஆனவர்களுக்கு மேலதிக சிகிச்சை வழங்கப்படுவதோடு நெகட்டிவ் ஆனவர்கள் மேலும் 14 நாட்கள் வீடுகளில் தனிமைப்படுத்தப்படுவார்கள். இந்நிலையில் மக்களுடைய அசௌகரியத்தை கருத்திற்கொண்டு இந்நடைமுறையில் சில மாற்றங்களை அறிமுகப்படுத்த உள்ளோம். இதற்கமைய முதல் 14 நாட்களின் பின்னர் மேற்கொள்ளப்படும் PCR பரிசோதனையில் தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்படுபவர்களை இரண்டாம் கட்டமாக வீடுகளில் தனிமைப்படுத்தப்படாமல் முழுமையாக தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த இறுதி அறிவிப்பை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வெளியிட உள்ளார். මේ අනුව අප බලාපොරොත්තු වෙන්නේ මෙසේ ශ්‍රී ලංකාවට රැගෙන එන ශ්‍රී ලාංකිකයන් නිරෝධායන දින 14කට අවසානයේ පසුව කරන ලබ PCR පරීක්ෂණයෙන් පසුව ඔවුන් PCR වලදී නෙගටිව් නම් ඔවුන් තව දින 14ක් නිවෙස් වල නිරෝධායන නොකර ඔවුන් සම්පූර්ණයෙන් නිදහස් කරන්න ක්‍රමවේදයක් අපි සාකච්ඡා කරා. நாட்டில் பதிவாகியுள்ள கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை 144ஆக உயர்வடைந்துள்ளது. நேற்றைய தினம் 2 கோவிட் மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 8ஆம் தேதி கொழும்பு லேடி ரிஜ்வே சிறுவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கோவிட் நிமோனியா காரணமாக மரணமடைந்த 20 நாட்களான குழந்தையின் மரணம் கோவிட் தாக்கத்தினால் ஏற்பட்டுள்ளதாக நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. கோவிட் தொற்று, குருதி நஞ்சாண்மை மற்றும் உடல் உறுப்புகளின் செயலிழப்பு மரணத்திற்கான காரணங்களாக கூறப்பட்டுள்ளன. இதேவேளை கொழும்பு 10ஐச் சேர்ந்த 62 வயதான நபர் ஒருவர் கொழும்பு தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் முள்ளேறிய ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் மரணமடைந்துள்ளார். கோவிட் நிமோனியா நிலையே மரணத்திற்கான காரணமாக கூறப்பட்டுள்ளது. மாத்தறை மாவட்டம் வெலிகம பிரதேசத்தில் உள்ள 5 கிராம சேவையாளர் பிரிவுகளுக்கு தற்காலிகமாக பயண கட்டுப்பாடுகள் விடுக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய கல்பொக்க கிழக்கு, கல்பொக்க மேற்கு, அலுட் வீதி, கொகுனுகமுவ, ஹெட்டி வீதி ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகள் முடக்கப்பட்டுள்ளன. வெலிகம பிரதேசத்தில் கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டு வரும் நிலையில் இவ்வாறு சில கிராமங்கள் முடக்கப்பட்டுள்ளன. குறித்த பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளில் 18 தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டதை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் நாட்டில் 697 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 651 பேர் பேலியகுட கோவிட் தொற்றோடு தொடர்புபட்டவர்கள், 43 பேர் சிறைச்சாலைகளில் பதிவாகியுள்ளனர். நேற்றைய தினம் கொழும்பு மாவட்டத்தில் 357 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இதில் மட்டக்குளிய பிரதேசத்தில் 128 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 219 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். மாபுள பிரதேசத்தில் 47 பேரும், கட்டுநாயக்க பிரதேசத்தில் 54 பேரும், வேங்கொட பிரதேசத்தில் 17 பேரும், கலனியில் 12 பேரும் பதிவாகியுள்ளனர். கண்டி மாவட்டத்தில் 38 கோவிட் தொற்றாளர்களும், அம்பாறை மாவட்டத்தில் 25 கோவிட் தொற்றாளர்களும், களுத்துறை மாவட்டத்தில் 16 கோவிட் தொற்றாளர்களும், புத்தளம் மாவட்டத்தில் 16 கோவிட் தொற்றாளர்களும் பதிவாகியுள்ளனர். ரத்னபுரி மாவட்டத்தில் 10 பேரும், குருநாகலை மாவட்டத்தில் 4 பேரும், நூரெலியா மாவட்டத்தில் 3, காலி மாவட்டத்தில் 3, மாத்தளை மாவட்டத்தில் 1, ஹம்பந்தோட்ட மாவட்டத்தில் 1, பொலண்டர்வை மாவட்டத்தில் 1 கண்டறியப்பட்டுள்ளனர். இன்று மாலை 6 மணி வரையில் நாட்டில் 300 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். எனவே மினுக்குட மற்றும் பேலிகுட கோவிட் கொத்தில் இதுவரை 26,516 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். தற்போது நாட்டில் 7,970 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றைய தினம் 461 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 144 மரணங்கள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. இதுவரை நாட்டில் 30,375 கோவிட்
தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 22,261 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இருபது நாள் குழந்தைக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டதாக கூறி தங்களின் கையொப்பமின்றி குழந்தையுடல் தகனம் செய்யப்பட்டதாக குழந்தையின் தந்தை குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் குழந்தையின் PCR பரிசோதனையை தனியார் மருத்துவமனையில் மேற்கொள்ள முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை மருத்துவர்கள் மறுத்துவிட்டதாகவும் குறித்த தந்தை குற்றம் சாட்டியுள்ளார். எனினும் இந்த குற்றச்சாட்டை முற்றாக மறுப்பதாக லேடி ரிஜ்வே வைத்தியசாலையின் பணிப்பாளர் நாயகம் UTVக்கு தெரிவித்தார். குழந்தையின் சர்ச்சைக்குரிய விவகாரத்தில் என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக UTV குழுவினர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் சென்று சந்தித்தனர். நாள் நிரம்பிய அந்த குழந்தையின் ஜனாசா நேற்றைய தினம் நடைபெற்றது. அந்த குழந்தையின் வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நேற்றைய தினம் சமூக வலைத்தளங்களில் நாங்கள் ஏராளமான புகைப்படங்களை கண்டோம். அந்த மரணித்த குழந்தையின் புகைப்படம் பகிரப்படுகின்றன. பல விடயங்கள் சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகின்றன. உண்மை என்ன? வந்த நாள் ஆக்டிவாக இருந்தார். அது வரைக்கும் அந்த அப்படியே தான் ஈந்தார். இந்த மாதிரி தான் ஈந்தார். கொஞ்சம் சளி சத்தமும் கொஞ்சம் சோர்ந்து பேத்துட்டாரு. அதனால தான் நாங்கள் அவசரமாக இங்கே கொண்டு போனோம். எல்லாம் பார்த்து நிமோனியாவுக்கு திரும்பத்துக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னு ஒரு கதைன்னு நாங்கள சொன்னாங்க. எங்களுக்கு செக் பண்ணி வந்து பாசிட்டிவ்னு சொன்னாங்க. உமாக்கு இல்லை, நெகட்டிவ் வந்துச்சு. அப்போ பாப்பாவுக்கு செக் பண்ணோன்னு எனக்கும் செக் பண்ணினாங்க. நெகட்டிவ்னு தான் வந்துச்சு. அவன் நான் கேட்டேன் டாக்டர்கிட்ட, உமாக்கும் பாப்பாவுக்கும் இல்லாத பிள்ளைக்கு எப்படி பாசிட்டிவ் ஆகிச்சு. புள்ள ஹாஸ்பிட்டலேருந்து வந்த டைம்ல எங்கேயும் வீட்டிலேருந்து எங்கேயும் வெளியே போவே இல்லை. வீட்டிலே தான் 18 நாளா 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சு. 18 நாளாக வீட்டிலே தான் இந்த புள்ள. அப்போ சொன்னாங்க வந்து சில டைம் அப்படி காட்டையும் கூடும், நாங்கள் இன்னொரு PCR எடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. கொரோனா பேஷண்ட்டு பார்க்குற மாதிரி தான் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணினாங்க பிள்ளைய. அவங்களோட கையில் பாரம் கொடுத்துட்டோம். அவங்க தாரைனான்றதுக்காக நான் கையில் கொடுத்துட்டு வந்துட்டோம். டாக்டர் பேசுகிறாரு, புள்ள மோசம் பேத்துட்டு அது வரைக்கும் எங்களுக்கு அறிவிக்கல. புள்ள மோசம் போனதை பற்றி எங்களுக்கு அறிவிக்கல. டாக்டர்கிட்ட MICU அந்த வாட்டிலேருந்து அந்த வாட்டுக்கு தான் வர சொன்னால் அந்த வாட்டிலேருந்து டாக்டர்கிட்டே போனோம். வந்து சொன்னாங்க, இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு சைன் எடுக்கிறோம் என்று சைன் ஒன்று கேட்டான். நான் சைன் வைக்கும் போது நான் கேட்டேன் வந்து, புள்ளை எங்களுக்கு தருவீங்களா தரத்துக்கலான்னு சொல்லிட்டான். அப்போ நான் சொன்னேன் வந்து, புள்ளைய தர இல்லாட்டி எனக்கு சைன் வைக்கலா, புள்ளைய தாரேன்னா நான் சைன் வச்சு எடுத்துன்னு போகிறேன். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் எனக்கு கோல் அடிச்சு கொண்டே இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் கொஞ்சம் இதாகிக்குது. நான் மறுபடியும் சந்தேகமாகி நான் PCR ரிப்போர்ட் ஒன்று எடுக்கணும், ப்ரைவேட்டாக எடுக்கணும். எனக்கு வசதி இல்லை, இது எடுக்கிறதுக்கு எனக்கு உண்டான வசதி இப்போ இல்லை. நான் எப்படி நாளைக்கு உள்ளால PCR ரிப்போர்ட் நான் எடுப்பேன். இந்த பிள்ளைக்காண்டி கொரோனா சைன் வச்சு கொடுத்த இந்த ரிப்போர்ட்டும் டெத் சர்டிஃபிகேட் ரிப்போர்ட் ஆகி எங்கள்கிட்ட சைன் எடுக்கையும் இல்லை. கொரோனாவோட எங்களோட வந்து இப்போ இதை பற்றி ஒன்று கேட்கையும் இல்லை, தாக்கையும் இல்லை. எங்கள்கிட்ட பிள்ளையா கொண்டு போனால் எதுவுமே எங்களுக்கு தெரியா. மறுபடியும் எங்களுக்கு கோல் வருது, பொருளை கணத்தில் நாங்கள் உங்களோட பிள்ளைய எரிக்க போகிறோம், வாரேண்டு சொன்னீங்க தானே, எங்கள் இன்னும் காணல, வாரேண்டா வாங்கண்டு. எங்களுக்கு சைனும் இல்லாமல் எந்த வித இதுவும் இல்லாமல் வீட்டில் உட்காந்து இதை கொடுத்துட்டு பேசிடுது. எங்கே வர சொல்கிறீங்க? 24 மணி நேரம் தான் ஆகுது பார்க்க போனால். 4 மணினா மறுநாள் கணத்தில் எரிக்க போது 4 மணி. அந்த PCR ரிப்போர்ட்டையும் காட்டுறான், இந்த பாசிட்டிவ் ஆகிக்குதுண்டு எரிக்கப்பட்டு எங்களுக்கு இந்த எந்த இதுவும் தரல. எங்களோட மார்க்க விஷயமா தரத்துவத்துக்கு இது தரல. ஜனாதாவில் இது உண்மையாக பொய்யாண்டு சந்தேகம் மீந்ததுக்காக வேண்டி நான் PCR ரிப்போர்ட் ஒன்று எடுக்க. ஏன்டா எனக்கு ஜனாதாவை என் கையில் எடுக்கணுன்றதுக்காண்டி அந்த PCR ரிப்போர்ட் வந்து ப்ரைவேட்டாக எடுக்கிறேன்னு சொன்னேன். இவங்க வந்து அதை வந்து எடுக்கிறதுக்கு உடல்ல, அதுக்கு உண்டான வாய்ப்பையும் தரல, அவசரமாக எரிக்க போட்டுட்டாங்க. අධ්‍යක්ෂක ජෙනරාල්තුමනි දරුවාගේ දෙමව්පියන් චෝදනා කරනවා දරුවා මියගියන් පසුව. எனினும் இந்த குற்றச்சாட்டை முற்றாக மறுப்பதாக லேடி ரிஜ்வே வைத்தியசாலையின் பணிப்பாளர் நாயகம் UTVக்கு தெரிவித்தார். ආයතනයෙන් ඉල්ලීමක් කරාලු අපිට පෞද්ගලිකව මේ දරුවාට PCR එකක් කරන්න ඕන කියලා. එම ඉල්ලීමට හරියට ඇහුම්කන් දුන්නේ නැහැ. එහෙම කරන්න දෙන්න බෑ කියලා ඉස්පිරිතාලෙන් වෛද්‍යතුමන්ලා පැවසුවා කියන චෝදනාවත් ඒගොල්ලෝ නගනවා. එහෙම දෙයක් සිද්ධ වුණාද? කිසිසේත්ම නැහැ. මොකද මේ දරුවා රැඟෙනාවේ ඉතාම මධ්‍යම රාත්‍රී කෙනෙක් ඒගොල්ලොත් පිළිගන්නවා. එතකොට ඒගොල්ලොන්ට පෞද්ගලිකව PCR එකක් කරගන්න හැකියාවකුත් නැහැ. ඒකවල අපේ රෝහල මගින් කරන ලද PCR පරීක්ෂණ දෙකකින් මේ දරුවාට ඉතාමත්ම තදබල විදියට මේ වෛරසය ආසාදනය වී ඇති බවට සනාථ වෙලා තියෙනවා. ඒ වගේම පෞද්ගලික රෝහලකින් PCR එකක් කරගන්න හැකියාවක් නැහැ. මොකද මේ දරුවා මේ රෝහලේ නවත්තලා තියෙන විට 99%ම මේ PCR පරීක්ෂණ කරන්නේ කොවිඩ් ආසාදන සඳහා රෝහල් වල. ඒක නිසා අපි කිසිසේත්ම මේ දරුවා රැගෙන යන්න එපා කියලාත් නැහැ. එහෙම යවන්න පුළුවන් හැකියාවක් තිබුණෙත් නැහැ. අපි කිසිම ආකාරයකින් ඔවුන් ප්‍රතික්ෂේප කරෙත් නැහැ, කරන්න එපා කියලා ඔවුන්ට බල කරෙත් නැහැ. இதேவேளை ஜனாசா எரிக்கப்படும் விவகாரம் குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. ஜனாசாக்கள் எரிப்பு விவகாரம் தற்போது முஸ்லிம் சமூகத்தின் மீதான ஒரு அடக்குமுறையாக கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்தார்.
எதேச்சதிகார கொள்கைகளை இப்போதாவது நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் ஜனாசா எரிப்பு விவகாரம் குறித்த அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றினார். Organizing guidelines, people who have died from COVID-19 can therefore be buried or cremated. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் வழிகாட்டல்களின்படி கோவிட் தொற்றினால் உயிரிழக்கும் நபர்களின் உடல்கள் அவர்களின் உறவினர்களின் விருப்பப்படி தகனம் செய்யவும் அடக்கம் செய்யவும் முடியும். அத்துடன் முஸ்லிம் சமயத்தின்படி உடல்களை தகனம் செய்வதை எதிர்க்கின்றனர். இஸ்லாத்தில் நெருப்பு நரகத்தில் கொடுக்கப்படும் தண்டனையாக பார்க்கப்படுகிறது. அங்கு உடல் தகனம் செய்யப்படுவது தண்டனையாக கருதப்படுகிறது. எனவே அவர்களின் சுய கௌரவம், உரிய மரியாதை ஆகியவற்றுடன் இதனை கையாள வேண்டும். அத்துடன் கோவிட் தொற்றினால் உயிரிழக்கும் நபர்களின் உடல்களை உரிய முறையில் அடக்கம் செய்வதற்கான வழிகாட்டல்கள் இருக்கின்றன. இலங்கையில் முஸ்லிம் கிறிஸ்தவ மதத்தின்படி அந்த உடல்களை அடக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கௌரவ பிரதமரிடம் கேட்டுக்கொள்கிறோம். இறுதி தருணத்தில் என்ன காரணத்துக்காக இதனை செய்ய முடியவில்லை என்று தெரியவில்லை. ஆனால் 190 நாடுகளில் பின்பற்றப்படும் நடைமுறையை இலங்கையிலும் நடைமுறைப்படுத்தி சிறுபான்மை சமூகத்தின் உரிமைகளுக்கு இடமளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். We ask the Honourable Prime Minister prevents this government even at this late hour changing its present course and doing the right thing by Sri Lanka's religious minorities in allowing burials as being practiced by over 190 countries in the world. There's a small news item, cremation of unclaimed bodies begin. ஒரு செய்தியை இங்கு பதிவிட வேண்டும். 20 சடலங்கள் இஸ்லாமிய உறவினர்களினால் உரிமை கோரப்படாமல் இருக்கிறது. இந்த போக்கு ஒரு சமூகத்தை ஒடுக்கும் விதமாக இருக்கிறது. ஒரு சமூகத்தின் சிவில் உரிமைகள் இவ்வாறு மறுக்கப்படுவதன் மூலம் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும். இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். முஸ்லிம் சமூகத்தின் மீது இவ்வாறு அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. இறைவனின் பெயரில் கேட்டுக்கொள்கிறேன், இந்த எதேச்சதிகார கொள்கைகளை இப்போதாவது நிறுத்திக் கொள்ளுங்கள். காரணம், இதில் எவ்வித விஞ்ஞான ரீதியான தர்க்கமும் இல்லை. தொழில்நுட்பசார் ரீதியான தொற்று நோய் நிபுணர்கள் இருக்கின்றனர். இவர்கள் யாரும் இதனை கூறவில்லை. நிபுணர்கள் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் ஒரு சிலரை இதனை கூறுகின்றனர். எவ்வித தாமதமும் இன்றி இதில் திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த சபையில் கேட்டுக்கொள்கிறேன். சில கடும்போக்குவாத சக்திகளை திருப்திப்படுத்தும் வகையில் இது முன்னெடுக்கப்படுகிறது. And I'm pleading on the floor of this house that this be done without any further delay. Because this is a charade that is being carried out to satisfy some extremist elements. நேற்று மிகவும் வருந்தத்தக்க சம்பவம் ஒன்று நடைபெற்றது. தந்தை தாய் இருவருக்கும் கோவிட் தொற்று இல்லை. 20 நாள் குழந்தைக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டு ஒரு சமூகமே அழுது கொண்டிருந்த போது அந்த குழந்தை எரிக்கப்பட்டுள்ளது. இந்த குழந்தைக்காவது ஒரு சலுகையை பெற்றுத் தருமாறு சபாநாயகரிடம் கேட்டுக்கொள்கிறோம். කරුණා කරලා අපේ ඔබතුමාගේ ඉල්ලීමක් කරනවා කතානායකතුමනි මේ දරුවා වෙනුවත් අපිට සහනයක්. நாடாளுமன்றத்தின் பேரில் பொய்யான செய்திகளை வெளியிடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கோப் குழுவின் விசாரணைகள் முடிய முன்னர் நாடாளுமன்றத்தின் ட்விட்டர் கணக்கில் இருந்து பொய்யான தகவல் ஒன்று பதிவிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட கூகுள் பலூன் வேலை திட்டத்துக்கு செலவிடப்பட்ட பணம் குறித்து கோப் குழு விசாரணை நடத்தி வருகிறது. விசாரணைகள் முடிய முன்னர் நாடாளுமன்ற ட்விட்டர் கணக்கில் இது குறித்து ட்வீட் செய்யப்பட்டதுடன் இது குறித்த செய்தியும் நேற்று சில ஊடகங்களில் வெளியிடப்பட்டது. இது குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது. குறித்த வீடியோவில் 21வது நிமிடத்தின் பின்னர் கணக்காய்வு துணைக்களத்துக்கு வழங்கப்பட்ட பதில் குறித்து தெளிவான பதிலை ICTA அதிகாரிகள் வழங்குகிறார். சிங்கள ஆங்கில வார்த்தைகளும் இடையே வித்தியாசம் இருப்பதாக கூறுகிறார். 6.4 பில்லியன் நிதி கூகுள் பலூன் திட்டத்துக்கு எடுக்கவில்லை என்று கணக்காய்வு அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஆனால் இலங்கையின் நாடாளுமன்றம் என்ற ட்விட்டர் கணக்கில் கூகுள் பலூன் திட்டத்துக்கு ICTA நிறுவனத்தினால் நாடு முழுவதும் இன்டர்நெட் வசதிகளை வழங்குவதற்காக 1.8 பில்லியன் பணம் செலவிடப்பட்டதாகவும் அத்துடன் 6.4 பில்லியன் ரூபாய் பணம் இதற்கான விளம்பரப்படுத்தும் திட்டத்துக்கு செலவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அப்பட்டமான பொய். 2 தனியார் தொலைக்காட்சி ஊடகங்களில் இந்த செய்தி வெளியிடப்படுகிறது. நாடாளுமன்றத்தின் பெயரில் எப்படி இவ்வாறு பொய் கூற முடியும்? தற்போதைய தலைவர் மஹிந்த ஹேரத் என்ற அதிகாரி இவ்வாறு நடக்கவில்லை என்று கூறுகிறார். கணக்காய்வு ஆணையாளருக்கு இது அனுப்பப்பட்டுள்ளது. 64 லட்சம் ரூபாய் எவ்வாறு செலவிடப்பட்டது என்பது விளக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் இருக்கும்போது நாடாளுமன்றத்தின் ட்விட்டர் கணக்கில் இவ்வாறு பதிவிட முடியும்? சரித்த ஹேரத் என்பவரும் இதில் டெக்ஸ்ட் செய்யப்பட்டுள்ளார். இலங்கை நாடாளுமன்றத்தின் ட்விட்டர் கணக்கில் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? இது சரித்த ஹேரத்தின் கீழ் இருக்கிறதா? පාලිමට ශ්‍රී ලංකා ට්වීට් එක කාගේටද තියෙන්නේ? පාර්ලිමේන්තු එකේ
ලාංඡනය நாடாளுமன்றத்தின் இலச்சினையில் நாடாளுமன்றத்தின் பெயரில் யார் ட்விட்டர் தகவல்களை வெளியிடுகிறார்கள் என்று நீங்கள் கூற வேண்டும். இது குறித்து ஆராய வேண்டிய தேவை இல்லை. உடனடியாக இதுக்கு பதில் வேண்டும். நாடாளுமன்றத்தின் பொதுச் செயலாளர், சபாநாயகர் ஆகியோருக்கு இதனை யார் கையாள்கிறார்கள் என்று தெரியவில்லையா? இது குறித்து விசாரணை செய்துதான் கூற வேண்டுமா? ලාංඡනය උපයෝගී කරගෙන ට්වීට් කරන්න කවුද කියන එක දන්නේ නැද්ද? ඒකත් හොයලා බලන්න ඕනද? පළවෙනි එක තමයි කෝප් කමිටුව විසින් කරන ලබන සියලු நாடாளுமன்ற கோப் குழுவினால் செய்யப்படும் விசாரணைகள் அனைத்தும் ஊடகங்களுக்கு அன்றிரவே ஒளிபரப்பாகி வருகிறது. இவ்வாறு வழங்கப்படும் காட்சிகளில் இருந்தே நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ குறித்த செய்தியும் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது. இதனை நாம் எடிட் செய்து யாருக்கும் வழங்குவதில்லை. நாடாளுமன்றத்தின் ட்விட்டர் கணக்கு நாடாளுமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இயக்கப்படுகிறது. இது மட்டுமல்ல, இன்று நடக்கும் விவாதம் கூட இவ்வாறு ட்விட்டரில் பதிவிடப்படுகிறது. நான் தலைவராக இருப்பதால் என்னை அவர்கள் டெக்ஸ்ட் செய்திருப்பார்கள். இவ்வாறு நடக்கக்கூடாது என்றால் அவ்வாறு செய்யாமல் இருக்க வேண்டியது கட்டாயம். இதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. கோப் குழுவினால் தீர்மானம் எடுக்கப்படாத ஒரு விடயம் சம்பந்தமாக எவ்வாறு ட்வீட் செய்ய முடியும்? இவர் கூறுவதைப் போல இன்னும் இது முழுமையாக நிறைவுக்கு வரவில்லை. කරපු එක නෙමෙයි. ඒ කියන්නේ අපේ අරමුණ කෝප් සභාව கோப் குழு விசாரணை செய்ததை பதிவிட்டதில் பிரச்சனை இல்லை. அரசியல் நிகழ்ச்சி நிரல் ஒன்றை இங்கு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ரேபிட் என்டிஜென்ஸ் சோதனைக்கு எதிராக ஹரின் பெர்னாண்டோ பேசியதற்காக பழிவாங்கும் வகையில் இது செய்யப்பட்டுள்ளது. මේ ව්‍යාපත්‍ර තමයි. මේකට හේතුව තමයි කතා மகர சிறை வன்முறை சம்பவம் தொடர்பில் இடம்பெறும் சிஐடி விசாரணைகளை இரு கோணங்களில் முன்னெடுக்க சட்டமா அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி டப்புல டி லிபேரா விசாரணையாளர்களான சிஐடியினருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். இதேவேளை மகரஸ் கைதிகளின் மனித உரிமை மீறப்பட்டுள்ளதாக சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். எவரினதும் தலையீட்டில் இடம்பெற்றதா? அமைதியின்மை இடம்பெற்ற போது கடமையில் இருந்த சிறைச்சாலை அதிகாரிகள் தனிப்பட்ட பாதுகாப்பு எல்லையை மீறி செயற்பட்டுள்ளனரா என்பது தொடர்பிலான விடயங்களை மையப்படுத்தி இரு கோணங்களில் விசாரணைகள் நடத்தப்படுவதாக சட்டமா அதிபரின் செய்தி தொடர்பாளரும் அரசின் சிரேஷ்ட சட்டவாதியுமான நிஷார ஜெயரத்ன நேற்று வத்தளை நீதிவானுக்கு அறிவித்தார். இந்த விசாரணைகளை இரு கோணங்களில் முன்னெடுக்க சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளார். சிறை கைதிகளின் சதித்திட்டம் ஒன்றின் பிரதிபலனாக இந்த கலேபரம் ஏற்பட்டதா? அதற்கு வெளிநபர்களின் தொடர்புகள் உள்ளதா? சதித்திட்டம் ஒன்றின் பிரதிபலனாக இது நடந்திருந்தால் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார்? கலேபரத்தின் போது துப்பாக்கி சூடு நடத்தியது யார்? அதற்கான உத்தரவை வழங்கியது யார்? எந்த சந்தர்ப்பத்தில் அவ்வுத்தரவு வழங்கப்பட்டதே? விட்டு நடாத்தப்பட்ட துப்பாக்கி சூடுகள் நிலவிய நிலைமையின் அடிப்படையில் நியாயமானதா? அது தனிநபர் பாதுகாப்பு உரிமையை மீறியதா? அவை மனித படுகொலைகளா? இவ்விரு விடயங்கள் குறித்தும் அவதானம் செலுத்தி விசாரணைகள் இடம்பெறுகின்றன என சிரேஷ்ட அரசு சட்டவாதி நிஷார ஜெயரத்ன நீதிமன்றுக்கு தெரிவித்தார். இதேவேளை மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது உயிரிழந்த மற்றொரு கைதியின் சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதேவேளை அமைதியின்மையின் போது மகர சிறைச்சாலையின் சொத்துக்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். මහර බන්ධනාගාරයේ සිද්ධිය සම්බන්ධයෙන් මේ වන විට ප්‍රකාශ 228ක් සටහන් කර තිබෙනවා. බන්ධනාගාර නිලධාරීන් 70ක්ගේ ඒ වගේම වෛද්‍යවරුන් 11 දෙනෙක්ගේ හෙද නිලධාරීන් 17 දෙනෙක්ගේ රැඳවුවන් 128 දෙනෙක්ගේ ප්‍රකාශ இதுவரையில் 228 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலையின் கைதிகள் சிலருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதை தொடர்ந்து மேலும் சில கைதிகள் சிறைச்சாலையிலிருந்து தப்பி செல்ல முயற்சித்த சம்பவத்தை காரணமாக கொண்டு அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. அதன்படி சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ள ஆயுள் தண்டனை கைதிகளை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கைதிகள் தாக்கியுள்ளனர். இதேவேளை மகர கைதிகளின் மனித உரிமை மீறப்பட்டுள்ளதாக சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். එතකොට මේ රැඳවියන්ගේ ප්‍රධාන ඉල්ලීම වෙලා තිබෙන්නේ PCR පරීක්ෂණ කිරීම, COVID-19 රෝගීන් ඉවත් කිරීම, ඒ වගේම අනුභව කරන්න පුළුවන් ආහාර ලබා දීම. PCR பரிசோதனையை நடத்துங்கள், கோவிட் தொற்றாளர்களை வெளியேற்றுங்கள், உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை தாருங்கள். இவைகளே கைதிகளின் முக்கிய வேண்டுகோளாக இருந்தது. துப்பாக்கி ரவைகள் மற்றும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விசாரணைகளில் கைதிகளின் நெரிசலுடன் வைரஸ் பரவல் காரணமாக இவர்கள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டம் சாதாரணமானது. அப்படியென்றால் இந்த சாதாரண ஆர்ப்பாட்டத்திற்கு தான் இவர்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். அவர்களின் சிபாரிசின்படி அவசரமாக PCR பரிசோதனைகளை மேற்கொள்ளுங்கள், அதிகாரிகளை அதிகரியுங்கள், மருந்துகளை கொடுத்து அவர்களை சாதாரண நிலைக்கு கொண்டு வாருங்கள்,
சபாநாயகர் அவர்களே, இன்றைய உலக மனித உரிமை தினத்தில் மகர சிறைச்சாலை சம்பவமானது கைதிகளின் மனித உரிமையில் தாக்கம் செலுத்தும் செயற்பாடு என்பதே இந்த அறிக்கை மூலம் வெளியாகிறது. இச்சம்பவத்தில் மனிதர்களின் உயிர்கள் பறிபோயுள்ளது, மனிதர்கள் தாக்கப்பட்டுள்ளனர். அதன்படி சபாநாயகர் அவர்களே, உங்களுக்கும் இந்த சபைக்கும் ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவரும் சட்டத்திற்கு முன்னர் கொண்டு வரப்பட வேண்டும். சிறை கைதிகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் மனித உரிமை உண்டு. சிறைச்சாலைகளில் நிலவும் பதற்ற நிலை தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதி செயலணி ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை மகர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் நலன் தொடர்பில் அறிந்து கொள்வதற்கு உறவினர்கள் உரையாடுவதற்கு வசதியாக 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய தொலைபேசி சேவையை சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிமுகப்படுத்தியுள்ளது. தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் புதிய தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா உள்ளிட்ட உறுப்பினர்கள் தங்களது கடமைகளை இன்று பொறுப்பேற்றனர். தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் புதிய தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா மற்றும் உறுப்பினர்கள் தங்களது கடமைகளை இன்று பொறுப்பேற்றனர். அண்மையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் புதிய தலைவராக நிமல்ஜி புஞ்சிஹேவா தெரிவு செய்யப்பட்டதோடு அதன் அங்கத்தவர்களாக MM முகமது, SP திபாரத்ன, KPP பத்ரன மற்றும் ஜீவன் தியாகராஜ் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். 1 கோடி ரூபாவுக்கு அதிகமான பெறுமதியுடைய 898 கிராம் ஹெரோயினுடன் பெண்ணொருவர் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிசர பகுதியில் வைத்து மகாபாகே போலீசாரினால் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெள்ளப்பிட்டி பகுதியை சேர்ந்த 26 வயதுடைய 2 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மகாபாகே போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அவசர திருத்த வேலைகளின் காரணமாக கொழும்பின் சில பகுதிகளில் நாளை சுமார் 6 மணித்தியால நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வழங்கல் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. நாளை இரவு 10 மணி தொடக்கம் கொழும்பு டீன்ஸ் வீதி மற்றும் டாலி வீதி உட்பட அனைத்து கிளை மார்க்கங்களிலும் 6 மணித்தியால நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும். அத்தோடு வொக்ஸ்வால் வீதி மற்றும் இப்பங்வேல சந்தையில் இருந்து கம்பெனி தெரு வரை யூனியன் பிளேஸின் கொல்வின் நாடி சில்வா மாவட்ட உட்பட மேலும் சில கிளை மார்க்கங்களுக்கு குறைந்த அழுத்தத்துடன் நீர் விநியோகிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாலமுனை பிரதேசத்தில் நேற்று இரவு இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் பலியாகியுள்ளார். மற்றும் இருவர் படுகாயமடைந்த நிலையில் அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் அறிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் மரணமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர்களின் சகோதரியின் மகனான சுமார் 25 வயது மிக்க இளைஞர் ஒருவரை சந்தேகத்தின் பேரில் அக்கரைப்பற்று போலீசார் கைது செய்துள்ளனர். மரணமடைந்த போலீஸ் உத்தியோகத்தரின் சடலம் அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையின் பிரேதரையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அக்கரைப்பற்று போலீசார் அறிவித்துள்ளனர். யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளில் தொடர்வது சர்வதேச செய்திகள். இந்த அளவில் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை இரவு 7:30 எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.